ஏறிட்டே இருந்தது. ஸோ ஒரு லெவல் போகும்போது வந்து 83 வரலும் போயிட்டேன். 83, 84 வரலும் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெயிட் ரிடக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இது பார்த்தோம். சரி அது இது பார்ப்போம். அது பிரகாரம் இருப்போம். அப்புறம் வந்து விரதம் இருப்போம். எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இறங்குற மாதிரி இறங்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏறிடும். ஒரு நாள் 2 நாள். அது இல்லாமல் பசங்க வெளில போகும்போதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து வெயிட் லெவல் வந்து இதுவாகல. மேடம் வந்து வெளியில் ஒரு நாள் பார்த்துருக்கோம். அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு இது நீங்கள் வாங்க நேரில் வந்து சாரை மீட் பண்ணலாம். சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஃபேமிலிக்கு வந்து ஹெல்த்தியாக கொண்டு வந்துருக்காங்க வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை முதல்ல. சரி நான் பார்க்குறேன் மேடம், எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேலைக்கு போகிறது எனக்கு டைம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க, வர வழியில் பார்த்து பேசுவாங்க. பேசும்போது எனக்கு ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் வந்து சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு வந்தோம். சாரை மீட் பண்ணோம். சாரோட அப்ரோச்சு, அவங்க சொல்லிக் கொடுத்த விதம், தண்ணி எப்படி சாப்பிடணும் எல்லாமே சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து பவானி மேடமோட ரிசல்ட்டை காமிச்சாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்தது. இப்போ வந்து நல்லா பண்ண முடியும் நம்மளால. மேடமும் நல்லா பேசுனாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணோம். இப்போ வந்து தைராய்டுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னும் எனக்கு 3 மாதம் முடியல. இப்போ நான் வந்து இது பண்ணும்போது 78.9 இருந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 81, 82 இருந்தது. நான் நடுவில் வந்து இவங்க சொன்ன விஷயத்தை வந்து தண்ணி குடிச்சே வந்து ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணும்போது 78.9 இருக்கும். இப்போ வந்து 69.5 இன்னும் வந்துருக்கு. கிட்டத்தட்ட வந்து 9 கிலோ 3 மாதத்துல. ஸோ லாஸ்ட் நான் வந்து ஆகஸ்ட் 10ல் ஜாயின் பண்ணேன். வயிறு எப்படி இருக்கும்? வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து ப்ரெக்னென்ட் லேடி தான் இருக்கும். நல்லா வந்து பரவாயில்ல, தைக்காம சொல்றதுல ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா வந்து முன்னெல்லாம் வந்து நிறைய தைராய்டு ப்ராப்ளம் வந்து தூக்கம் அதிகமாக வந்துட்டே இருக்கும். ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், லேசினஸாக இருக்கும், கை கால்லாம் வந்து மறக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து கம்பல்சரி காலையில் எழுந்தோம்னா முதல்ல டேப்லெட் போட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கும். ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். டயர்டாக இருக்கும். எங்கேயும் இல்லை எங்கேயுமே போக மாட்டோம். வந்தோம்னே போயிட்டு அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. பட் இங்கே வந்து ரொம்ப ஃபீல் அது மாதிரி. இப்போ வந்து நல்ல இன்ட்டு சைஸ்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ டைட்டாக போட்டு நேற்று ஃபங்க்ஷன் வந்து ஃபேமிலி பார்த்தோன்னா டிஷர்ட் அது எனக்கு சைஸ் பத்தலன்னு சொல்லி தூக்கி போட்டு வச்சு வந்து நேற்று போட்டுட்டு வந்தேன். அந்த டிஷர்ட் போடவே முடியாது, டைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டேன். அதை எடுத்து நேற்று போட்டுட்டே சரி ஹெல்த்தியா இருந்தா போதும், எவ்வளவு ஃபீஸ் சொன்னாலும் கட்டத்துக்கு தெரியும். அது மட்டுமே இல்லை, இப்போ நீங்க இது மாதிரி உடம்பு முடியாது வரும்போது மனோநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப எப்பவுமே எரிஞ்சு வந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து அதிகமான முன்கோபம் அதிகமா இருக்கும். இப்ப கிளாஸ் நிறைய அட்டெண்ட் பண்றாரு பாருங்க. காலையில கொடுக்குறீங்க ஆர்டர் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு 7:30க்கு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றாரு. அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவரோட டென்ஷன், அதாவது முன்கோபம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நேத்து ஒரு பாயிண்ட் சுபா நேத்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க சார், நேத்து நோட் பண்ணி. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தோத்துறதுன்றது எனக்கு பிடிக்காது, சண்டை போடுவேன். நேற்று வந்து மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு 4வது பிளேஸ் வரல வந்தேன். 3வது வரும்போது நான் உட்காந்துட்டேன். அவர் பக்கத்தில் உட்காந்தவர் கொஞ்சம் நல்லா வேகமாக உட்காந்ததால நான் கொஞ்சம் கொண்டுல வந்துட்டேன். சரி ஆக்சுவலி அந்த இடத்துல கேட்டுக்கலாம், நான் தான் முதல்ல உட்காந்தேன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு வந்து கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் எடுத்து வந்துட்டேன். அதான் வந்து எல்லாமே அப்படிதான் ஃபாஸ்டர் டே அப்படின்னு ஆமா அந்த நான் என்ன சொல்றேன், அந்த டிராவலே வேஸ்டா போயிடுது.